ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாதாம் அல்வா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பாதாம் அல்வா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாதாம் அல்வாவை வந்து கரெக்டான பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். வாங்க இந்த ஈஸியான பாதாம் அல்வாவை எப்படி சுலபமாக செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பாதாம் அல்வா செய்யறதுக்காக நம்ம இன்னைக்கு 1 கப் அளவு பாதாம் எடுத்திருக்கோம். இந்த பாதாமை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த பாதாமில் பார்த்திங்கன்னா நல்லா சூடான கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம ஊற்றிடலாம். அப்போ தான் அந்த பாதாம் மேலே உள்ள தோல் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். சுடுதண்ணியை சேர்த்துனதுக்கப்புறம் இது வந்து 1 ஹவர் போல் நல்லா ஊறணும். அப்போ தான் ஈஸியாக அந்த பாதாமில் இருக்கிற தோல் எல்லாமே வெளியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹவர் போல் ஆயிடுச்சு. 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம இது போல் கையில் வச்சு அழுத்தி எடுத்தோம்னாவே போதும். இந்த பாதாமில் இருக்கிற தோல் எல்லாமே நல்லா மேலே வந்துடும். பாருங்கள், இது போல் ஈஸியாக அழுத்தினோம்னாவே போதும், நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும். இதே போல் இதை எல்லா கொட்டையில் உள்ள தோலையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாதாமை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கோம். கூடவே 1 கப் அளவு பால், தேவையான அளவு நெய் எடுத்து வச்சுருக்கோம். கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு தவாவை சூடுபடுத்திட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவு பாலை சேர்த்துக்கலாம். இந்த பால் வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான். ஸோ அதனால் லைட்டாக சூடானாவே போதும், அதிக நேரம் சூடாகணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், லைட்டாக சூடாகி இது போல் பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பாதாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இது போல் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த பாதாம் பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா இந்த பாலில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கெட்டி பதத்துக்கு நல்லா வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ வந்து உங்களோட விருப்பம்தான். அது நீங்கள் சேர்க்கலைன்னா கூட வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அதாவது எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அதாவது இது கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அதாவது குங்குமப்பூ சேர்த்துட்டு இது போல் நல்லா குக் பண்ணும் பொழுது எல்லோ கலரில் நல்லா மாறி வந்துடும். அதே போல் பாதாம் அல்வாவோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். அதுக்காக தான் குங்குமப்பூ நம்ம சேர்க்குறோம். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வந்து இது போல் பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் அளவு பாதாம் எடுத்துக்கிட்டோம்னா அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் வந்து ஈக்குவலாக நல்லா இருக்கும். அதுக்கு குறைவாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. உங்களுக்கு ஒரு வேளை அதிகமான இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். அதாவது ஸ்டவ்வு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா டக்குன்னு இது வந்து குக் ஆகாமல் கெட்டி ஆகிட்டு அடியில் எல்லாமே கரிய ஆரம்பிச்சிரும். அதே போல் குக் பண்ணும் பொழுது இந்த சைடில் உள்ளதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டு தான் குக் பண்ணணும், இல்லைனா அது எல்லாமே அப்படியே குக் ஆகாமல் இருக்கும். இப்போ பபுள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதாவது ஒரே சமயத்தில் எல்லா நெய்யும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் தான் திரும்பவும் நம்ம சேர்க்கணும். நெய் பார்த்திங்கன்னா அதாவது இந்த 1 கப் அளவு பாதாம் அல்வாவுக்கு ஒரு 100லேருந்து 150 மில்லி அளவு எடுத்துக்கோங்க. நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நெய் நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னொரு டைம் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு திரும்பவும் இது போல் கலந்து விட்டுருங்க. அதாவது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கையே விடக்கூடாது, அந்த அளவுக்கு கலந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும்.
பாருங்கள் நம்மளோட பாதாம் அல்வாவில் உள்ள பபுள்ஸ் எல்லாமே அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னொரு டைம் நம்ம நெய்யை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துருங்க. அதாவது நம்மளோட பாதாம் அல்வா எல்லாமே நல்லா குக் ஆயிருச்சுன்னா சைடில் எல்லாமே நெய் நல்லா கசிஞ்சு வரும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் பேனில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது. நல்லா இது போல் சுருண்டு சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளோட பாதாம் அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் வந்து இந்த பாதாம் அல்வாவை சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பாதாம், அதே போல் மேலே வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பாதாம் அல்வா எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜூஸியாக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த பாதாம் அல்வாவை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.